ஹாய் ஆல். நிறைய பேருக்கு நிறைய சக்ஸஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க. சேனலில் போடுறதுக்கு தான் டைம் இல்லை. ஆக்சுவலி 2-3 நாள் எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால் பேசி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. இந்த சக்ஸஸ் ஸ்டோரி லாஸ்ட் வீக்கே இந்த சிஸ்டர் எனக்கு அனுப்பிட்டாங்க. பட் என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் அது பண்ணல. அப்படியே போட்டால் உங்களுக்கு புரியுமான்றது தெரியல. அதனால தான் ஆக்சுவலி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏன் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அது உண்மைதானான்னு முதல்ல நம்பணும். இன்னொன்று அவங்களுக்கு நடந்திருக்கு, நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குறோம். அதனால தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் அவங்களா தான் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நான் சில டைமில் கேட்பேன், சில டைமில் தானாகவே முன் வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கையை மாறுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்படும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுறோம். நம்ம சிஸ்டர் அவங்க தம்பி வெளிநாட்டில் போயிருக்காரு. வெளிநாட்டுக்கு போகும்போது நல்ல ஒரு பிள்ளையாக இருந்திருக்காரு. வீட்டுக்கு ரொம்ப அன்பான பிள்ளை, ரொம்ப பணிவான பிள்ளை, எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பையன். அங்கே போனோடனே அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அங்கே நிறைய வேறு தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லவா வேணும். அங்கே சீட்டுக்கட்டுலேருந்து எல்லா பழக்கங்களும் அவர் அடிமை ஆகியிருக்காரு. அதுலேருந்து அவர் மீண்டு வர்றது எப்படி, அண்ட் அவர் போனவர் அந்த சரௌண்டிங்ஸ்லேயே சிக்கிக்கிட்டார். இங்கே இந்தியாவுக்கு வர்றதுக்கே அவருக்கு மனசு வரல. இவங்கள எல்லாருக்கூடையும் கான்டாக்ட் எல்லாம் அப்படி அப்படியே கட் பண்ணார். இவங்க ஃபோன் பேசினாலும் அவங்க பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஃபோன் எடுக்க மாட்டார், அவாய்ட் பண்ணார். வரேன் அப்படின்னு சொன்னவர் வராமலே இப்படியே இழுக்கடிச்சிட்டு இருந்திருக்காரு. இது எப்படி இருக்கும், நம்மளுடைய ஒருத்தவங்க பாசமான ஒருத்தவங்க போயிருக்காங்க, அவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு அனுப்பி வச்சுருக்கோம் நம்பி. அங்கே போய் இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டாங்க, அவர் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களாம். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கேங்கில் சுற்றிருக்காரு, அந்த கேங்ஸ்டர் மாதிரி அந்த கேங்லலாம் சுற்றிருக்காரு. ஸோ அவரை எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய சவாலாகவே இருந்திருக்கு. வரேன்னு எப்பயாவது தான் ரேராக ஃபோன் எடுப்பார். அப்போ சொல்லுவாராம், அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாராம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிஸ்டர் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி சொன்னாங்க, நான் ஒரு நம்பிக்கையாக கண்டிப்பாக பண்ணுங்கள், இந்த டெக்னிக்ஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ண பிறகு அவங்க தம்பிக்காக அவங்களுக்கே ஒரு உள்ளுக்குள்ளே பதட்டம் இருக்குது, வருவாரா வரமாட்டாரா, அப்பா அம்மாலாம் ரொம்ப ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் மீறி இது ஒரு சக்ஸஸ், பயங்கரமான ஒரு சக்ஸஸ். ஏன்னா அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்மக்கிட்ட திரும்ப வருவாங்களா மாட்டாங்களான்னு எவ்வளோ ஒரு ஏகம் அப்படின்றது அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும். அது அவங்க வாயால் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உணர்ந்து சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். என்னோட தம்பி 2 இயர்ஸாக ஃபாரினில் இருக்கான். போன புதுசில் எங்ககிட்ட எல்லார்ட்டையும் கால் பண்ணி பேசுவான். அப்பா அம்மா கிட்ட, என்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசுவான். போயிட்டு நல்ல பொறுப்பான பையனாக இருந்தான் என் தம்பி. அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பான், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான், அன்பாக இருப்பான். போயிட்டு கொஞ்ச நாள் மணிலாம் அனுப்பிவிட்டான். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணான். எல்லார்கிட்டையும் பேசுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணான். அப்புறம் மணி கொடுத்து விட்றதே கட் பண்ணிட்டான். நாங்கள் யார் கால் பண்ணாலும் அவன் எடுக்கவே மாட்டான். அவங்க சரி என்ன இப்படி பண்ணுறான்ட்டு நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள போய் பார்த்துட்டு வாங்க, அவன் ஏன் இப்படி பேச மாட்டேங்கிறான், பணம் கொடுத்து விடாட்டி பரவாயில்ல, அவன் பேசினா போதும் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு இல்லை, அவன் முன்னாடி அவன் நல்லாவே இல்லை, அங்கே உள்ள பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, கேசினோ இதெல்லாம் விளாண்டு காசு இது பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு போயிட்டான். அவனை பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்கான். அவன் ஊருக்கு நீங்கள் கூப்பிடலைன்னா அவன் உயிரோடே பார்க்க முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல், அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. அப்போவும் அவன் கால் பண்ணவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நாங்களும் எவ்வளோ டெய்லி கால் பண்ணுவோம், யார்கிட்டையாவது சொல்லியாவது பேசுங்க அப்படின்னு பேசலாம் சொல்லுவோம். அவன் பேசவே மாட்டான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப கண்டிஷன் அப்பாவுக்குலாம் சரியில்லை, அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் நான் வேறு வழி தெரியாமல் நான் ஏற்கனவே பிரம்மமுத்த கிளாஸில் நான் இருக்கேன். அவங்களோட கிளாஸில் எப்படின்னா எனக்கு நிறையா அந்த சேர்ந்த அடுத்தடுத்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பேன். அதுலேருந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு எது கேட்டாலும் நான் பாசிட்டிவாக இருக்கனால ஈஸியாக என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது. அவங்க கொடுக்குற டெக்னிக்ஸு, டாஸ்க்கு எல்லாத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நான் ரொம்ப நம்பிக்கையாக பண்ணுறேன் அதை. அதனால் எனக்கு எல்லாமே ஈஸியாக எனக்கு அட்ராக்ட் ஆகுது, எல்லாமே கிடைக்கிது. நான் ரொம்ப நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்போ நான் அக்காக்கிட்ட சொன்னேன், நான் வேறு விஷயத்துக்காக பிரம்மமுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அது போயிட்டுருந்தேன். அப்புறம் அக்கா சொன்னாங்க, நீங்கள் இதிலேயே நீங்கள் பிரம்மமுத்த கிளாஸில் பண்ணுற அந்த டெக்னிக்கே நீங்கள் அதில் இது பண்ணுங்கப்பா தம்பிக்கு, கண்டிப்பாக தம்பி வந்துடுவாங்க, நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, அவங்கள வர வச்சுருவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க சொன்ன இந்த ஹோப்பனப்பனோ டெக்னிக்கு, அப்புறம் இன்னொரு
ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒன்று தம்பி வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. நான் ஹோப்ன போனலாம் சொன்னேன். ஒன் டே தாங்க சொன்னேன். நிஜமா நம்ப மாட்டீங்க. ஒன் டே தான் அவனுக்காக சொன்னேன். பேசிட்டான் என்கிட்ட. அக்காவுக்கு உடனே மெசேஜ் அனுப்புனேன். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இவ்வளோ நாள் பேசாதவன் இப்போ பேசியிருக்கான் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டான் எங்ககிட்ட. எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழையபடி பேசினான். எல்லாம் இது பண்ணான். அப்புறம் மறுபடியும் டிக்கெட் போட்டு வாடா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அக்கா வந்து விடாம அவன் வரேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அக்கா சொல்லிட்டாங்க, இல்லை நீ விடாமல் இப்படி பண்ணிகிட்டே இருப்பா, கண்டிப்பாக வந்துடுவாங்க, இந்த டெக்னிக்கை மட்டும் பண்ணிகிட்டே இருங்க ரிப்பீட்டடாக அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அவன் ஒன் வீக்கு தாங்க எல்லாமே கடகடன்னு டிக்கெட் போட்டான். இன்றைக்கி வந்து இறங்கிட்டான். அது அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நடக்கவே நடக்காது, இவன் ஏன் இப்படி பண்ணுறான், என்ன இவனை பார்ப்போமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம். அப்பா அம்மாவே வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்துட்டான். அவன் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ட்டு நான் அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இவ்வளோ நாள் நடக்காதது வந்து உண்மையாகவே சொல்கிறேன்க்கா. பயங்கரம். நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எல்லா டெக்னிக்குமே சூப்பர்க்கா. எனக்கு அடுத்தடுத்து நிறையா மிராக்கிள் நடந்துச்சுக்கா. உடனே என்னமோ நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுக்கா. அதே மாதிரி மணி அட்ராக்ஷன் கிளாஸில் வந்து செமக்கா. நான் வந்து எப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து பேங்க் பேலன்ஸில் வந்து நான் எப்போதுமே லோவாக தான் வச்சுருப்பேன்க்கா. அப்புறம் கையிலையுமே பணம் இருக்கும், ஆனால் செலவாகிட்டே இருக்கும். எனக்கு வந்து நிறைய அந்த மணி பிளாக்கேஜ் இதெல்லாம் சரியாச்சுக்கா. நம்ம அந்த நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸில் வந்து அந்த பிளாக்கேஜெலாம் உண்மையாகவே நான் என் கண் கூடவே பார்த்தேன். எனக்கு வந்து நடந்ததெல்லாம் அந்த சொல்லுவாங்கள்ல, காசு வீணாக போகுது, வீணாக செலவாகுது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போகிறது இருந்துச்சு. எனக்கு நிறையா இருந்துச்சு. ஏதாவது ஒரு மாதம் நிறையா செலவு வந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாம் என்னோடய வீட்டுக்கே வந்து நிறையா செலவு பண்ணோம். அது எல்லாமே எங்களுக்கு சரியாச்சு. நானே பார்த்தேன், நிறையா சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மணி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ என்னோடய பேங்க் பேலன்ஸு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குக்கா நிறையா. என்னால் நம்ப முடியல. இவ்வளோ நாள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நான் எப்போவுமே காசு அதில் வச்சுக்கவே மாட்டேன். இருந்தால் ஏதாவது ஒன்று ஆன்லைனில் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் நிறைய பணம் இருந்துகிட்டே இருக்குது. என் கையிலையும் இருக்குது. இந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போ மறுபடியும் அந்த என்கிட்ட இருக்க பணத்தில் இப்போ ஒரு இடம் கூட வாங்க போகிறேன்க்கா என்னோடய பேரில் 2 டேஸில். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நிறையா மிராக்கிள்க்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உண்மையாலுமே இந்த கிளாஸஸ் நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்கு. ஏன் தெரியுமா? எல்லா டெக்னிக்ஸும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை. ப்ராப்பராக தானாகவே பண்ண முடியலன்ற நிலையில் தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியுது. என்னை விட நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ண முடியல. கன்சிஸ்டன்சி ஒன்று. அதுக்கு கைடன்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த கிளாஸில். ஸோ மணி அட்ராக்ஷன் கிளாஸ் பை நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் மார்ச் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். வேணுன்றவங்க இப்போலேருந்தே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டைரக்ட் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். யாருக்காவது இது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.